Greetings to you all. Welcome to Class 10, Unit 7, The Dying Detective, written by Arthur Conan Doyle, prose, Part 2. Hearty thanks to all my dear subscribers and well-wishers. It is all because of you I am doing this with enthusiasm. Keep supporting my channel by watching it fully. If there is any error, kindly let me know in the comment section below. I shall rectify in the future. It is only because of your encouragement, inspiration, and motivation I am able to do all this. If you have not subscribed it yet, kindly subscribe it and also press the bell button and click all. Then only all the videos will reach you instantly. Okay, dear children, in the previous episode, we saw that Watson was asked to go and fetch Mr. Culverton Smith. வாட்சனை போய் கல்வர்டன் ஸ்மித்தை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. I was hesitant to leave him now. எனக்கு அவரை தனியாக விட்டுட்டு ஷெர்லாக் ஹோம்ஸை தனியாக விட்டுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் டிஸ்டர்ப்டாக இருக்கிறாங்களே என்னென்னு. I have never heard of the name. I said, ஓகே நீங்கள் இவ்வளோ ஃபேமஸான ஆள்னு சொல்கிறீங்க இந்த நோய்க்கு, பட் எனக்கு இந்த பேர் புதுசாக இருக்குது. Well, he is the man who has the knowledge of this disease, but he is not a medical man. இப்போ பிகாஸ் வாட்சன், டாக்டர் வாட்சன் வந்து டாக்டர், அப்போ பக்கத்தில் இருக்கிற டாக்டருக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஊரில் டாக்டர்லாம். எனக்கு தான் எல்லா டாக்டரையும் தெரியும் ஊரில், பட் நீங்கள் சொல்கிற இந்த கல்வர்டன் ஸ்மித் எனக்கு தெரியலையே, இவரோட பேர் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையே. அப்போ அவர் சொல்கிறாரு, வெல் ஹீ இஸ் த மேன் ஹூ ஹஸ் அ நாலேஜ் ஆஃப் த டிசீஸ், பட் ஹீ இஸ் நாட் எ மெடிக்கல் மேன். ஆனால் நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டேச்சல்லோ, ஆனால் அவருக்கு வந்து இந்த நோயை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு. அவரால் மட்டும்தான் என்னோட ப்ரெசண்ட் நோயை குணமாக்க முடியும். ஹீ இஸ் அ பிளான்டர். ஹீ லிவ்ஸ் இன் சுமத்ரா, நவ் விசிட்டிங் லண்டன். ஸோ ஆக்சுவலாக ஹீ இஸ் அ பிளான்டர். அவர் சுமத்ரா ஐலண்ட்ஸில் வசிச்சுட்ருக்குறாங்க. நவ் விசிட்டிங் லண்டன், இப்போ தான் லண்டனுக்கு வந்திருக்காங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, அவர் தான் எனக்கு சரியான ஆள் என் நோய் குணமாக்கிறதுக்கு. ஐ டென்ட் வாண்ட் யூ டு கோ பிஃபோர் 6. நீ என்ன பண்ணோம், 6 மணிக்கு முன்னாடி போகக்கூடாது, அவர் பார்க்க முடியாது, அதுனா 6 மணிக்கு மேலே. பிகாஸ் யூ வுடன்ட் ஹாவ் ஃபவுண்ட் ஹிம் இன் எ ஸ்டடி. ஸோ 6 மணிக்கு மேலே அவரை பிடிக்க முடியாது. ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு பர்சுவேட் ஹிம் டு கம். ஸோ நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, உன்னோட ஃப்ரெண்டு நான், என்னை குணமாக்கணும், நான் உயிரோடு வேணும் அப்படின்னாக்கா அவரை என்ன பண்ணோம், நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்துரு. அவரால் மட்டும்தான் எனக்கு குணம் தர முடியும். யூ வில் டெல் ஹிம் எக்ஸாக்ட்லி ஹவு யூ ஹவ் லெஃப்ட் மீ, ஹி செட். நீ ஒன்றும் சொல்ல வேணாம், என்னோட உண்மையான நிலைமையை எடுத்து சொல்லு, அவர் வருவார். பிகாஸ் இந்த ஃபுல் லண்டன்லேயும் என்னை குணமாக்குற ஒன்லி பர்சன் Mr. Culverton Smith. You must tell him that I am dying. Plead with him, Watson. எனக்காக கெஞ்சு, எனக்காக அவரோட என்ன வேணால் பண்ணு, ப்ளீட் ஹிம். ஓகே, என்னோட கெஞ்சு பண்ணு, என்ன வேணால் பண்ணிக்கோ, எப்படியாவது கூப்பிட்டு வந்துடு, என்னை காப்பாற்றணுன்னாக்கா அவரால் மட்டும்தான் முடியும். ஓகே, ஐ வில் பிரிங் ஹிம் இன் அ கேப். ஓகே, ஷுவர் ஷெர்லாக், டெஃபினட்டாக அவரை ஒரு கேப், ஒரு காரில் கூட்டிகிட்டு வரேன். ஓகே, டோன்ட் வரி. No, you will persuade him to come and return before him. நீ வரணும், அவரும் கூட்டிகிட்டு வரணும். பட் மேக் an excuse, remember this, Watson. நீயும் வரணும், அவரும் வரணும், ஆனால் அவர் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீ வந்துடணும், சரியா? No, you will persuade him to come and return before him. Can you understand, children? எனக்கு டாக்டரும் வரணும், நீயும் ஒரு டாக்டர், நீயும் வரணும், பட் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வரக்கூடாது. அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிற்கணும். தட் இஸ் மை திங். சரி வாட்சன், ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஃபைன். ஐ saw Mrs. Hudson was waiting outside, trembling and crying.
ஓகே, மிஸ்ஸஸ் ஹட்சன் அவங்க வெளியில் அழுதுட்டு ட்ரம்பிளிங், நடுங்கிட்டு, கையில் நடுங்கி அழுதுட்டு நிற்கிறாங்க. பிலோ, ஆஸ் ஐ வெயிட்டட் ஃபார் த கேப், ஐ மெட் இன்ஸ்பெக்டர் மார்டன் ஆஃப் த ஸ்காட்லாண்ட் யார்ட். ஹி வாஸ் நாட் இன் ஹிஸ் யூனிஃபார்ம். ஸோ அங்கே வெளியில் வர இவங்க மிஸ்ஸஸ் ஹட்சன் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, நடுங்கி நடுங்கி அழுதுட்டுருக்குறாங்க. இன்னொருத்தரை பார்க்குறாங்க, தட் இஸ் இன்ஸ்பெக்டர் மார்டன். இன்ஸ்பெக்டர் மார்டனும் ஆனால் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸில் இல்லை, மஃப்டியில் நிற்கிறாங்க. ஓகே, இட் மீன்ஸ் நாட் இன் யூனிஃபார்ம். சரி, ஓகே, ஹி வாஸ் நாட் இன் யூனிஃபார்ம். ஹவ் வாஸ் ஹி ஆஸ்ட் மிஸ்டர் மார்டன். இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, எப்படிமா இருக்கிறாங்க ஷெர்லாக் ஹோம்ஸ்? ஹீ இஸ் வெரி இல் சார், ரொம்ப உடம்பு சரியில்லை. ஐ ஆன்சர்ட். ஐ ரீச்ட் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்ஸ் ஹவுஸ். கல்வர்டன் ஸ்மித்ஸோட ஹவுஸோட அட்ரஸ் கொடுத்தாங்க இல்லையா, 13 லோவர் பர்க் ஸ்ட்ரீட். போயாச்சு. தேர் பட்லர் அப்பியர்ட் அட் த டோர்வே. ஸோ அங்கே டோர்வேல நிற்கிறாங்க, நின்றுட்டு நீனா கல்வர்டன் ஸ்மித்தில் அவங்களோட பட்லர் நிற்கிறாங்க அவங்க வீட்டில். த்ரூ த ஹாஃப் ஓப்பன் டோர் அங்கே நின்றுட்டு, ஐ ஹர்ட் அ மேன்ஸ் வாய்ஸ் டெல்லிங் த பட்லர், ஐ எம் நாட் அட் ஹோம் சே ஸோ. யாரோ வராங்க, வீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லி அமுச்சு விட்டுரு. ஓகே, என்னமோ என்ன தான் தேடி வராங்க தோணுது. பட் நீ என்ன பண்ண, லைக் வாட்ச்மேன் ஆர் செக்யூரிட்டி ஆர் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஆள், வீட்டில் ஆள் இல்லைன்னு அமுச்சுட்ருமா. ஐ புஷ்ட் பாஸ் த பட்லர் அண்ட் என்டர்ட் த ரூம். ஓகே, அந்த குக்கோ என்னமோ தள்ளி விட்டுட்டு, ஏன்னா ஃப்ரெண்டு எனக்கு முக்கியம், ஃப்ரெண்டு உயிர், இவரால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஸோ புஷ் பண்ணிவிட்டு ஐ வென்ட் இன்சைட் த ரூம். ஐ saw a frail man with bald man sitting. உள்ளே போன உடனே ஒரு மேன் பார்க்குறேன். அவர் வீக்காக, டெலிகேட்டாக, நார்மலாக ஒரு ஓல்ட் மேன் இருக்கிறாங்க. ஐ saw a frail man with bald head. bald head மீன்ஸ் தலையில் எந்த முடியும் இல்லை, வயசான ஒரு ஆள். ஐ எம் சாரி சார், உங்கள் பட்லர் நின்று சொன்னாங்க உள்ளே வர விடலை, பட் ஸ்டில் அவங்களையும் தள்ளிட்டு உள்ளே வந்திருக்கிறேன். ஐ எம் சாரி, மன்னிச்சிருங்க. ஆனால் ரொம்ப முக்கியம், இது சீரியஸ் மேட்டர், அதனால தான் உள்ளே வந்தேன். பட் த மேட்டர் கேன் நாட் பி டிலேட். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னால தான் தள்ளிட்டு உள்ளே வந்திருக்கேன். ஆக்சுவலாக அவர் மூச்சு விடுறாரு. ஓகே, மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஆக்சுவலாக ஒன்று வாய் வரல. மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் சொன்ன உடனே the mere mention of his name had a different effect on the man. ஷெர்லாக் ஹோம்ஸ்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்ட உடனே அந்த பால்ட் ஹெட் மேன், யார், மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித், அந்த டாக்டர், இந்த புது டாக்டருக்கு, அவரோட ஃபேஸே ஒரு சேஞ்ச் வந்தது. ஹாவ் யூ கம் ஃப்ரம் ஹோம்ஸ்? ஹவ் இஸ் ஹி ஆஸ்க்ட். ஏய், ஹோம்ஸ் வீட்டில் தான் வரியா? எப்படி இருக்காங்க அவங்க? இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ தான் இவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே இவர் கேட்குற கேள்வி பாரு, ஹவ் இஸ் ஹி, அவர் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு கொஷின் வருது. ஹீ இஸ் வெரி இல் சார், அவர் உடம்பே சரியில்லை. தட் இஸ் வை ஐ ஹவ் கம், அதனால தான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன். மிஸ்டர் ஹோம்ஸ் ஹேஸ் அ ஹை ஒப்பீனியன் ஆஃப் யூ அண்ட் தாட் யூ ஆர் த ஒன்லி மேன் இன் லண்டன் ஹூ கேன் ஹெல்ப் ஹிம். ஸோ அவர் ரொம்ப உடம்பு சரியில்லை, இந்த லண்டன்லேயே அவரை காப்பாற்றுற ஒரே ஆள் நீங்கள் தான், அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கேன். த லிட்டில் மேன் வாஸ் ஸ்டார்டில்ட். ஸோ அந்த மேனுக்கு ஹீ ஸ்டார்டில்ட் மீன்ஸ் ஃபெல்ட் சடன் ஷாக் ஆர் அலாம். அவருக்கு ஒரு இது அலாம், ஆஹா என்ன தேடி வந்திருக்காங்களா, நான் தான் அவரை காப்பாற்றணுமா, ஒரு ஸ்டார்டில்ட். வாய், ஏன்? he asked. Because of your knowledge of the Eastern disease, I replied. சார், உங்களுக்கு தானே நிறைய அந்த டிசீஸை பற்றி நிறைய தெரியுமா, அதனால தான் உங்களை கூப்பிட வந்திருக்கிறேன். ஏன்னா அது வந்து ஏதோ ஃபர்மோசோ பிளேகா, டார்பாலினி ஃப்ளேகா, அதுன்னு ஃபீவர்னு சொல்கிறாங்க, அது உங்களுக்கு தான் தெரியும். நானும் டாக்டர் தான், என்னோடய பேர் வாட்சன், எனக்கு இதெல்லாம் தெரியல, அதனால நீங்கள் தான் எல்லாம் தெரியும். Because of your knowledge of the Eastern disease, I replied. How did he get it? சரி, அவங்களுக்கு எப்படி வந்தது? I told him everything. நான் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன். He smiled and agreed to come. ஓகே, நான் வரேன், அவரை காப்பாற்றுறேன் அப்படின்னு கல்வர்டன் ஸ்மித் ஓகே சொல்லியாச்சு. Pretending that I had some other appointment, I left him.
இப்போ இவருக்கு ஞாபகம் வந்துருச்சு, கூட கூட்டிகிட்டு வரக்கூடாது இல்லையா, இவரும் வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே டாக்டர் வாட்சன் அங்கே வந்துடணும் இல்லையா. அதனால் சார் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், நீங்கள் எப்படியாவது போய் ஷெர்லாக் ஹோம்ஸை காப்பாதிருங்க அப்படின்னு ஐ லெஃப்ட் ஹிம். நான் விட்டுட்டு வந்துட்டேன். வித் a sinking heart I reached Holmes' room. சிங்கிங்கான மனசால கவலையோட ஹோம்ஸ் ரூமுக்கு விறுவிறுன்னு ஓடி வந்துட்டேன். இனி கொஞ்சம் கழிச்சு அவர் வருவாருன்னு சொல்கிறதுக்கு. I told him that Mr. Smith was coming. சார் கல்வர்டன் ஸ்மித் வீட்டுக்கு போனேன், அவரை பார்த்தாச்சு, உங்களை பற்றியெல்லாம் சொல்லிட்டேன், கண்டிப்பாக வராங்க, இன்னும் ஒரு 2 minutes வந்துடுவாங்க. வெல் டன் வாட்சன், சூப்பர் பையனே, என்னோடய ஃப்ரெண்டு நீ தான். He said, you have done everything that a good friend could do. நீ நல்ல ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் பண்ணிட்டேன், ரொம்ப தேங்க்யூ. நவ் யூ டிஸப்பியர் டு த நெக்ஸ்ட் ரூம் அண்ட் டோன்ட் ஸ்பீக் ஆர் கம் ஹியர். இப்போ நீ நெக்ஸ்ட் உன்னோட வேலை என்ன, இந்த ரூமில் நிற்கக்கூடாது, அடுத்த ரூமில் போய் நின்றுட்டு பேசக்கூடாது, இங்கே வரக்கூடாது, ஒளிஞ்சு நின்றுக்கோ. யூ அண்டர்ஸ்டுட்? இப்போ என் கண் முன்னாடி நிற்காத, அது அடுத்த ரூல். ஐ ஹர்ட் த ஃபுட் ஸ்டெப்ஸ். கொஞ்சம் நேரத்தில், ஆஃப்டர் 2-3 minutes, டக் 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 கால் தடம், கால் அடி சவுண்ட் கேட்குது. ஐ ஹர்ட் அ வாய்ஸ் சே, ஹோம்ஸ் ஹோம்ஸ், கேன் யூ ஹியர் மீ? ஹோம்ஸ், உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். யார் வந்திருக்கிறது? கல்வர்டன் ஸ்மித். கேன் யூ ஹியர் மீ? கேட்குதா? வீட்டில் ஆள் இல்லையா? இஸ் தட் யூ மிஸ்டர் ஸ்மித்? ஹோம்ஸ் விஸ்பர்ட். ஸ்மித்துக்கு வந்திருக்காங்க. ஹோம்ஸ்க்கு பேச்சு ரொம்ப வரல, படுத்துருக்குறாங்க, டையிங் டிடெக்டிவ். ஸோ ஹோம்ஸ் ஏய் நீங்கள் தான் மிஸ்டர் ஸ்மித்தா, வாங்க வாங்க மெதுவா. யூ நோ வாட் இஸ் ராங் வித் யூ மீ? யூ ஆர் த ஒன்லி ஒன் இன் லண்டன் ஹூ கேன் கியூர் மீ. சார் நீங்கள் தான் ஸ்மித்தா, உங்களால் மட்டும்தான் என்னோடய நோயை குணமாக்க முடியும். இந்த லண்டன்லேயே வேறு எந்த டாக்டராலையும் முடியாது, உங்களால் மட்டும் முடியும். Do you know the symptoms? asked Smith. இப்போ கல்வர்டன் ஸ்மித் இப்போ வந்திருக்கார் இல்லையா கெஸ்ட்டு, அவர் கேட்குறாரு, சார் உங்களோட சிம்டம் என்ன, இந்த நோய்க்குன்னு அறிகுறிகள்லாம் என்ன, என்ன பண்ணுது உங்களுக்கு, அது கேட்குறாங்க. Only too well, Mr. Smith, and he described the symptoms. ஓகே, அவங்களுக்கு உள்ள சிம்டம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஜோரம் அடிக்குது, அங்கே பெயின் ஆகுது, வாட் எவர் இட் மேபி எல்லாம் சொல்கிறாங்க. They are the same. Holmes, Smith said, ஓகே கரெக்ட், நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாமே இந்த நோயால் உள்ளது தான். கரெக்ட். Poor Victor was a dead man on the 4th day. இதே நோயால், இதே மாதிரி ஒரு நோயால் poor Victor was a dead man, செத்து போயிட்டார் 4வது நாளில். A strong and healthy young man. What a coincidence indeed. அவருக்கும் இதே நோய் தான் வந்தது, இதே சிம்டம்ஸ், இதே அறிகுறி தான் இருந்தது. அவர் 4வது நாள் இறந்துட்டாங்க. I know that you did it, said Holmes. எனக்கு தெரியும், அவர் நல்ல ஹெல்த்தியாக இருந்தாங்க, யங்காக இருந்தாங்க, 4வது நாள் செத்து போயிட்டாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு ஹோம்ஸ் திரும்ப சொல்கிறாங்க. வெல், யூ கான்ட் ப்ரூவ் இட். ஆனால் அது என்ன பண்ண முடியாது, இப்போ நிரூபிக்க முடியாது, ஏன்னா இறந்து போயாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. கிவ் மீ வாட்டர் ப்ளீஸ், ஹோம்ஸ் groaned. தண்ணி கொடுங்க, தண்ணி தண்ணின்னு ஹோம்ஸ், ஷெர்லாக் ஹோம்ஸ் படுத்துட்டு நோயாளி கேட்குறாங்க தண்ணி. ஹியர் ஐ ஹர்ட் ஸ்மித்ஸ் வாய்ஸ். ஸ்மித் கொண்டு தண்ணி கொடுக்குறாங்க. ஹியர்னு, என்ன பிடிங்க தண்ணி. கியூர் மீ ப்ளீஸ். வெல், அபவுட் விக்டர் சாவேஜ் டெத். ஓகே, கியூர் மீ ப்ளீஸ், என்ன எப்படியாவது காப்பாற்றுங்க. வெல், அபவுட் விக்டர் சாவேஜ் டெத் யூ டிட் இட். என் விக்டர் சாவேஜை நீங்கள் கொன்னீங்க, எனக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? இதே ஆள் ஸ்மித்துக்கிட்ட சொல்கிறாரு, அவர்கிட்டயே, நீங்கள் தான் கொன்னீங்க, விக்டர் சாவேஜ் டெத் என்ன நடந்ததுன்னு தெரியும், நீங்கள் தான் பண்ணீங்க, அதுக்கு ஆதாரம் கிடையாது, அதை பற்றி கவலை இல்லை, என்ன காப்பாற்றுங்க, கியூர் மீ ப்ளீஸ், என்ன கியூர் பண்ணுங்க. ஐ வில் ஃபர்கெட் எவ்ரிதிங் பட் கியூர் மீ. ஐ வில் ஃபர்கெட் அபவுட் இட். நான் மறந்துடுறேன், என்னை அதை பற்றி, எனக்கு என்னோட சொந்தக்காரவங்க தான், அதெல்லாம் மறந்துடுவேன், என்னை மட்டும் காப்பாற்றுவீங்களா? யூ கேன் ஃபர்கெட் ஆர் ரிமெம்பர் ஜஸ்ட் ஆஸ் யூ லைக். நீ அதை மறந்துடு இல்லை மறக்காம இரு. ஐ லீஸ்ட் பாதர்ட். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இட் டசன்ட் மேட்டர் டு மீ ஹவு மை நெவ்யூ டைட். Watson said, you got it?
from the Chinese sailor. Could there be any other reason? Okay, நீ அதை மறந்துடு இல்லை மறக்காம போ. Just as you like it. It doesn't matter to me. எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. How my nephew died. என்னோட நெஃப்யூனாக்கா என்னோட சிஸ்டர் ஆர் பிரதரோட பையன் எப்படி இறந்தாங்கன்னு தெரியல. வாட்சன் செட், யூ கேன் கெட் இட் ஃப்ரம் த சைனீஸ் sailor. Could there be any other reason? சைனீஸ் sailorகிட்ட இருந்து தான் இந்த நோய் வந்திருக்கு. I can't think. My mind is gone. Help me, pleaded Holmes. சரி, எனக்கு அதை பற்றிலாம் திங்க் பண்ண முடியல, என்ன எப்படியாது. நெக்ஸ்ட் இவங்க சொல்கிறது, did anything come by post? A box by chance on Wednesday? போஸ்டில் ஏதாவது வந்துதா? ஏதாவது பாக்ஸ் என்ன ஆச்சும் ஆன் வென்ஸ்டே, புதன்கிழமை வாக்கில் ஏதாவது வந்தது? எஸ் வந்தது. ஐ ஓப்பன்ட் இட் அண்ட் தெர் வாஸ் அ ஷார்ப் ஸ்ப்ரிங் இன்சைட். வந்தது அங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருந்தது. ஸ்ப்ரிங்னாக்கா ரவுண்டாக இருக்கும் இல்லையா, ஸ்ப்ரிங் இருந்தது. A joke perhaps. It drew blood, said Holmes. நானும் உள்ள என்னமா இருக்குமா பார்சல்னு பார்த்தாக்கா ஒன்றும் இல்லை, அது ஒரு ஸ்ப்ரிங் மட்டும்தான் இருந்தது. அது ஓப்பன் பண்ண ஃபாஸ்ட்டில் அது என்ன குத்தி பிளட்டு தான் வந்துச்சு. சுத்த வேஸ்ட்டு பார்சல். நோ, இட் வாஸ் நாட் அ ஜோக். யூ ஃபுல், யூ காட் இட். ஸோ இப்போ டாக்டர் சொல்கிறாரு, அது ஜோக்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேணும்னு தான் வந்தது. இட் இஸ் நாட் அ ஜோக். யூ ஃபூல், முட்டாள், அதெல்லாம் ஜோக் கிடையாது. யூ காட் இட். ஹூ ஆஸ்ட் யூ டு கிராஸ் மை பாத்? நீ ஏன் என்னோட வழியை மறைக்கிற? என்னோட வழியில் குறுக்கு நீ வர. யூ நியூ டூ மச் அபவுட் விக்டர்ஸ் டெத். இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட இந்த டாக்டர் சொல்கிறாரு, நீ ஏன் என்னோட வழியில் குறுக்க வர்ற? யூ நோ வெரி வெல் அபவுட் விக்டர் சாவேஜ்ஸ் டெத், மை நெவ்யூ. Like that, Culverton Smith is telling. அதே மாதிரி உன்னையும் கொலை பண்ண போகிறேன். யூ ஆர் எண்ட் இஸ் நியர். உன்னோட முடிவு சீக்கிரமாக வருது. ஹோம்ஸ், ஐ வில் கேரி திஸ் பாக்ஸ் இன் மை பாக்கெட். த லாஸ்ட் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். இந்த பாக்ஸ் மட்டும் தானே எவிடன்ஸாக இருக்குது. எவிடன்ஸ் மீன்ஸ் ப்ரூஃப். இந்த ஒரு சாட்சி, அதையும் தூக்கிட்டு போய்ட்டுன்னு வையே, யாராலையும் என்ன பண்ண முடியாது, என்ன கண்டுபிடிக்க முடியாது. விக்டர் சாவேஜையும் கொன்ன 4th டேயில், உன்னையும் கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ண, நீ இன்றைக்கி சீக்கிரமாக செத்து போயிடுவே. நீ ஆல்ரெடி 3rd டே முடிஞ்சுது, நாளைக்கு நீ செத்து போயிடுவ. இது லாஸ்ட் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். இந்த பாக்ஸை நான் தூக்கிட்டு போயிடுவேன். இப்படி இருக்கும்போது, டர்ன் அப் த கேஸ் ஸ்மித், செட் ஹோம்ஸ் இன் அ நேச்சுரல் வாய்ஸ். இப்போ லைட்டான அந்த விளக்கு தானே எரிஞ்சிட்டு இருந்தது, ஆர் அந்த லேண்டன். ஸோ டர்ன் அப் த கேஸ். ஓகே, நல்லா தோண்டி வைங்க லைட்டு. இது லைட் கிளியராக தெரியல. எஸ், ஐ வில், ஸோ தட் ஐ கேன் see you better. ஓகே, இப்போ லைட் நல்லா தெரியணுமா அப்படின்னு சொல்லி ஓகே, நல்லா பெருசாக்கியாச்சு. There was a silence. Then I heard Smith say, what's all this? என்ன இது? சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிங். இப்போ இதில் ஒரு அவனோட சவுண்ட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. Successful acting, said Holmes. For 3 days I didn't taste anything, neither food nor drink. For 3 days, 3 நாள் நான் சாப்பிடல, எதுவும் தண்ணி குடிக்கல, எதுவும் பண்ணல. அப்படியே என்னையே வருத்திக்கிட்டேன். ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக, ஒரு கொலைக்காரனை கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த ஆக்டிங்னால தான் என் உடம்பு இப்படி இருக்குது. There were footsteps outside. The door opened and I heard Inspector Morton's voice. I arrest you on charge of murder, he said. அப்போ சட்டுன்னு கதவு திறந்தது. உள்ள இன்ஸ்பெக்டர் மார்டன் வராரு. அவர் மஃப்டியில் தானே இருந்தாங்க. இட் மீன்ஸ் நாட் இன் போலீஸ் ட்ரெஸ். அவர் விறுவிறுன்னு ஓடி வராங்க. வந்து, ஐ arrest you on charge of murder. உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுறேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன் என்னையே அரெஸ்ட் பண்ணுறீங்க? சும்மா தானே வந்தேன். சும்மா அரெஸ்ட் பண்ணுவோமா? நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதை கேட்டுட்டு இருந்தேன். நீங்கள் தானே கொலை பண்ணீங்க, இப்போ தானே உங்கள் வாயால் சொன்னது. இஃப் ஸோ, லெட் மீ பிரிங் சர் ஜாஸ்பர் மீக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர் ஆர் ஹோம்ஸ். சரியா? இப்போ ஜாஸ்பர் மீக் இல்லை பென்ரோஸ் ஃபிஷர் ஹோம்ஸ் கொண்டு வாங்க. There was a sudden rush and scuffle. இப்போ திடீர்னு ஒரு பயங்கர ஒரு நாய்ஸும் அப்படியெல்லாம் தோணுது. டு ஹாவ் அ ஃபைட், சடன் ஷார்ட் ஃபைட், ஒரு சின்ன ஃபைட், ஒரு சலசலசலம் நடக்குது.
followed by a clash of iron and sudden cry of pain. அங்கே ஒரு கூச்சல், ஒரு சத்தம் எல்லாம் கேட்டுட்டு இருக்குது. There was a click of handcuffs. Holmes asked me to come in. ஸோ அங்கே சவுண்டு கேட்குது. இதெல்லாம் சொல்கிறது உள்ளேருந்து வாட்சனுக்கும் இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க, சரியா? ஸோ ஹேண்ட்கஃப்னாக்கா விலங்கு மாட்டியாச்சு. ஸோ அங்கே இந்த இன்ஸ்பெக்டர் வந்தாங்க, நம்ம கல்வர்டன் ஸ்மித்து கையில் விலங்கு மாட்டியாச்சு. உள்ளே இருந்து வாட்சன் வெளியில் வராங்க. சாரி வாட்சன், செல்லோ, ஐ எம் வெரி வெரி சாரி, ஐ வாஸ் ரூட் டு யூ. உங்ககிட்ட ரொம்ப ரூடாக ஒரு ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டேன். ஐ அண்டர்மைண்ட் கேப்பபிலிட்டி ஆஸ் அ டாக்டர். உன்னை ஒரு டாக்டர் கூட மதிக்கலை. நீயே ஒரு டாக்டர் இருக்கும்போதே நான் வேறு டாக்டர் கூட்டிகிட்டு வான்னு உங்கள்கிட்ட சொன்னது தப்பு. எனக்கு ஃபீலிங்காக தோணுது. இட் வாஸ் ஜஸ்ட் டு கெட் ஸ்மித் ஹியர். நான் ஏன் பண்ணேன்னா, இந்த கல்வர்டன் ஸ்மித்து கொலைக்காரன், அவனை பிடிக்கணும், கரெக்டாக கையும் களவுமா கரெக்டாக பிடிக்கணும், சரியா? ஆதாரத்தோடு பிடிக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவனை பிடிக்க வச்சேன். அண்ட் ஐ டிடன்ட் வாண்ட் யூ டு நோ தட் ஐ வாஸ் நாட் இல். இப்போ நான் உங்ககிட்ட நான் நடிக்கிறேன், எனக்கு ஃபீவர் கிடையாதுன்னு சொன்னாக்கா யூ வில் நாட் பி ஏபிள் டு ஆக்ட் ப்ராப்பர்லி. ஸோ இப்போ நீ நிஜமாகவே நான் ஃபீவர்னு அங்கே போய் நம்பி பண்ணிட்டேன் இல்லையா? தட்ஸ் வை. ஸோ ஐ டிடன்ட் வாண்ட் யூ டு நோ தட் ஐ வாஸ் நாட் இல், பட் யுவர் அப்பியரன்ஸ். சரி, நடிச்சிட்டிங்க, அப்பியரன்ஸ் அப்படியே ஃபீவர் ஆள் மாதிரியே இருந்துச்சே, அது எப்படியாக்கும்? ஃபார் 3 days ஃபாஸ்டிங் அண்ட் மேக்கப் டிட் த ட்ரிக். ஃபார் 3 days 3 நாள் நான் உண்ணாவிரதம் மாதிரி உண்ணாமல் குடிக்காமல் அப்படியே இருந்திருக்கிறேன். தென் ஒன் மோர் திங், கொஞ்சம் அங்கங்கே லைட் மேக்கப். ஸோ 3 days ஃபாஸ்டிங் அண்ட் மேக்கப் டிட் த ட்ரிக். அதனால தான் என்னோட அப்படியே ஒரு ஃபீவர் ஆள் மாதிரி மாறிடுச்சு. அந்த காயின்ஸ் எல்லாம் கேட்டிங்கல்ல, இந்த சில்லற காசெல்லாம், ஓ தட் வாஸ் ஒன்லி டு ப்ரூவ் தட் ஐ வாஸ் டெலிரியஸ். ஹி லாஃப்ட். ஐ நீட் டு ஈட் நவ். ஐயோ எனக்கு பசிக்குதே, 3 நாள் தாங்கிக்கிட்டேன், இப்போ ப்ராப்ளம் எல்லாம் முடியுது, எண்ட் ஆகுது. இவனை கல்வர்டன் ஸ்மித்தை இன்ஸ்பெக்டர் பிடிச்சிட்டு போயாச்சு, எனக்கு இப்போ பசிக்குதே, ஐ நீட் டு ஈட் நவ் வாட்சன். மிஸ்டர் ஸ்மித் killed his nephew and wanted to kill me the same way to avoid imprisonment. Actually reason என்னன்னா, மிஸ்டர் ஸ்மித் killed his nephew and he wanted to kill me. அவனோட நெஃப்யூவையும் கொலை பண்ணிவிட்டு என்னையும் அதே மாதிரி கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இதை கண்டுபிடிக்கிற வழியில் தான் என்னையும் கொலை ட்ரை பண்ணுறது. அதனால தான் இந்த இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லாகி இப்போ பிடிச்சாச்சு. I need to eat now, Watson. I think that's something nutritious at Simpsons. எனக்கு நல்ல சத்தான பொருள், நியூட்ரிஷியஸான ஒரு சாப்பாடு வேணும் at Simpsons. சிம்சன்ஸ்னால் அங்கே ஒரு ஹோட்டல் மாதிரி, ஆனந்த பவன், வசந்த பவன் ஆர் சரவண பவன், அந்த மாதிரி சிம்சன்ஸ். would not be out of place and thank you Watson, he said. நீ பண்ண எல்லா ஹெல்ப்புக்கும் தேங்க்யூ ஸோ மச். இப்போது பசிக்குது, 2 பேர் சேர்ந்து நல்லா சாப்பிட்லாம், சரியா? அப்படின்னு வில் கம் டு an end of the lesson. ஸோ இந்த ஸ்டோரி மற்ற ஷெர்லாக் ஸ்டோரியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் somehow he is able to track. இது எப்படியாக்கும் மைண்ட் யூஸ் பண்ணி, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி கரெக்டாக ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சது தான் இந்த ஸ்டோரியோட ஒரு ஹைலைட். ஓகே, now let us see something about the author. Author is Sir Arthur Ignatius Conan Doyle. He was born in 1859 and he passed away in the year 1930. He was a British writer, best known for his detective fiction featuring the character of Sherlock Holmes, which are generally considered milestones in the field of crime fiction. Doyle wrote 46 short stories featuring the famous detective. The story is narrated by the character Dr. Watson. இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒரிஜினலி எ ஃபிசிஷியன் டாக்டர் வாட்சன் தான் இந்த கதையை சொல்கிற மாதிரி வருது. In 1887, he published a study in Scarlet, a first of 4 novels about Holmes and Dr. Watson. In addition, Doyle wrote over 50 short stories featuring the famous detective. The Sherlock Holmes stories are generally considered milestones in the field of fiction. His notable works include Stories of Sherlock Holmes and The Lost World.
Okay, I hope all of you understood. Keep listening and also read the book thoroughly. You will understand very well. Thank you, children.